கைத்தலம் நிறைகனி அப்பமுடு அவல் போரே. கைத்தலம் நிறைகனி அப்பமுடு அவல் போரே. கப்பிய கரி முகன் நடிப்பேணி. கைத்தலம் நிறைகனி அப்பமுடு அவல் போரே. கப்பிய கரி முகல் நடிப்பேணி. கற்றிடும் அடியவர் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். கற்பகம் என வினை கடிதேகும். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். கற்பகம் என வினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் நட்பொருதிரழ்வு யமதயானை. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் நட்பொருதிரழ்வு யமதயானை. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் நட்பொருதிரழ்வு யமதயானை. மத்தளவகிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. மத்தளவகிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முத்தமிழ் அடைவினை முற்படு கேரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம். முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம். அச்சு அது பூடி செய்த அதிதீர துயரது கொடு சுப்பிரமணி வடும் அப்புணமிது இவமாகி. அத்துயரது கொடு சுப்பிரமணி வடும் அப்புணம் அதனிட இவமாகி. அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமாளே. அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமாளே. பெருமாளே பெருமாளே. எம்பெருமான் திருவருளோடு இன்றைய தினம் 51 திருச்செந்தூர் ஸ்தலத்தினுடைய திருப்புகழ் பாடல்களை நாம்
தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 55வது பாடல் மிக திருச்செந்தூரை பொறுத்த மட்டில் அதனுடைய இயற்கையை மிக அழகாக வர்ணிக்கக்கூடிய பல பாடல்கள். தற்பொழுது பாடவிருக்கக்கூடிய பாடல் புன்னாகவராளி என்று சொல்லக்கூடிய ராகம். இன்னைக்கு எடுத்தோடனே மத்தியம ஸ்ருதியில் ஆரம்பிக்கிறோம். ததரின ததரின மிக அற்புதமான பாடல். செந்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானை இலக்கண இலக்கிய கற்பனை நயங்களோடு அழகாக பாடணும்னு கிடையாது. மனதில் பக்தியை இருத்தி பாடினால் போதும் என்று சொல்லக்கூடிய அழகான தத்துவம் நிறைந்த பாடலோடு துவக்குவோம். தரிக்கும் கலை நெகிழ்க்கும் பர தவிக்கும் கொடி மதனேவில் தரிக்கும் கலை நெகிழ்க்கும் பர தவிக்கும் கொடி மதனேவில் தகைக்கும் தனி திகைக்கும் சிறு தமிழ் தென்றலின் உடனேனின் எரிக்கும் பிறை என புண்படும் என புன்கவி சில பாடி இருக்கும் சிலர் திருச்செந்திலை உறைந்துய்திட அறியாறு இருக்கும் சிலர் திருச்செந்திலை உறைந்து உய்தி அறியாரே அரிக்கும் சதுர் மறைக்கும் பிரமனுக்கும் தெரியறிதான அடி செஞ்சடை மூடி கொண்டிடும் மரர்க்கும் புரி தவபாரம் கிரிக்கும்பனன் முனிக்கும் கிருபை வரிக்கும் குரு பரவாழ்வு கிளைக்கும் திரளரக்கன் கிளை கெடக்கன்றிய பெருமாளே இருக்கும் சிலர் திருச்செந்திலே உறைந்துய்திட அறியாரே. அற்புதமான பாடல் அது. நீ நாளும் நன்னஞ்சேனினை கண்டாய் யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய் காட்டும் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவிகேட்ப நாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. சம்பந்த பெருமானாருடைய அந்த அப்படியே திருப்பதிகம் தான் இந்த பாடலாக வந்தது. இன்னும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றது மாதிரி நலமிலாதானே நல்லேனே என்றும் நரைத்த மாந்தரை இளையேனே என்றும் குலமில்லாதானே குலவனே என்று கூறினும் கொடுப்பாரிலை புலமெலாம் வெறிகமழும் பூம்புகளூரை பாடுமின் புலவீர்கால் அலமராத மருளகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே. வைத்தாரையும் வாழ வைப்பவன் முருகப்பெருமான்ற ஒரு வார்த்தையை அழகாக எடுத்து இந்த பாடலில் சுவாமிகள் சொல்லி இருக்கிறார். மிக நல்ல ஒரு அற்புதமான பாடலில் இந்த பாடல் ரொம்ப எளிமையான பிரார்த்தனைக்குரிய பாடல். மனப்பாடம் செய்கிறதுக்கு மிக எளிமையான பாடல். முருகா, உன்னை நான் போற்றி துதித்து கொண்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று நல்ல நல்ல இலக்கண இலக்கிய இசை ஞானத்தோடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதே பாடல் தான், இப்படியே பாடலாம். தரிக்கும் கலை நிகழ்க்கும் பரதவிக்கும் கொடிமனதேவில் தகைக்கும் தனிதிகைக்கும் சிறு தமிழ் தென்றலின் உடனேனின் எரிக்கும் பிறை என புண்படும் என புன்கவி சில பாடி இருக்கும் சிலர் திருச்செந்திலை உறைந்து உய்திட அறியாரே. அப்படி சிம்பிளாக பாடலான்னு சுவாமி சொல்கிறார். அற்புதமான திருப்புகள். அதை தொடர்ந்து நாம் காணவிருப்பது கிட்டத்தட்ட இதே விதமான கருத்துக்களை கொண்ட பாடல் தான். ஒரு 5-6 பாடல் தொடர்ந்து வரக்கூடியது எல்லாமே.
ஆதி தாளத்தில் தோடி ராகத்தில் முருகா உனக்கு தொண்டு செய்து மகிழ வேண்டும், எப்பொழுதும் என்றென்றும் எக்காலமும் உனக்கு தொண்டு செய்வதை மட்டுமே அடியேனின் திருப்பணியாக கொள்ள வேண்டும் என்பது அருணகிரிநாதருடைய பிரார்த்தனை இந்த பாடல்ல. தோடியில் பாடி நின்றேன் கந்தன் வருவான் அப்படின்னு பாடுவாங்க. அந்த அளவு தோடிக்கு ஒரு சிறப்பு உண்டு, அற்புதமான ராகம். அந்த ராகத்தில் இந்த பாடலை அமைத்திருக்கோம். தந்த தந்தன 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 தந்த தந்தன 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 தந்த தந்தன 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 தனதான துன்பம் கொண்டு அங்கமெலிந்தர நொந்து கண்பும் பண்பும் அறந்தொலி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே இன்பம் தந்து உம்பர் தொழும்பத கஞ்சம் தம் தஞ்சம் எனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே நின்பங்கொன்றும் குறமின் சரணங்கண்டுன் தஞ்சம் எனும்படி நின்று அன்பின் தன்படி கும்பிட்டும் இளையோனே. நின் பங்கு ஒன்றும் குறமின் சரணங்கண்டுன் தஞ்சம் எனும்படி நின்றன்பின் தன்படி கும்பிடும் இளையோனே. பைம்பொன் செந்தின் துறை தங்கிய குன்றெங்கும் சங்கு வலம்புரி பம்பும் தென் செந்திலில் வந்தருள் பெருமாளே என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே பெருமாளே வருவாயே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே பெருமாளே பெருமாளே. அடுத்ததாக நாம் காணவிருக்கக்கூடிய பாடல், இந்த பாடலில் ஒரு அற்புதம் என்னென்னா, இன்றைக்கி வரப்போகிற 2-3 பாடல்களில் தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றி சுவாமிகள் குறிப்பிடுகிறார். அதற்கு தோதவே பார்த்திங்கன்னா எல்லா பாடல்கள்லையுமே ஒரு மகிமையாக அந்த திருக்குறள் உதாரணங்கள் நிறையா கொடுத்துருக்கார் சுவாமிகள். அன்பும் பண்பும் மறந்து, மிக அற்புதமான பாடல் அது. இந்த துன்பம் கொண்டு அங்கம் மெலிந்து 4 பேராதான், 8 வரி பாடல்கள் உண்டு, 4 வரி பாடல் உண்டு. ஆனால் இது ஒன்று தான் ஒரு சிறப்பாக 12 வரி பாடலாக செஞ்சிருப்பார். அந்த பாடல்களில் இந்த துன்பம் கொண்டுன்ற பாடல், அன்பின் வழிய துயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு, திருவள்ளுவ தேவர் அப்படிதான் சொல்லணும். பண்பு என்பது மனித வாழ்க்கைக்கு மிகவும் உன்னதமானது, இன்றியமையாதது. சுவாமிகள் சொல்றது பண்பனப்படுவது பாடறிந்தொழுதல்ன்றது நம்முடைய புறநானூற்றில் வரக்கூடிய ஒரு வரி. இந்த பண்பு இல்லாதவர்கள் சிறந்த அறிவுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் அல்ல, மரத்திற்கு சமம் என்று சொல்லுகிறார் சுவாமிகள், அருணகிரிநாத சுவாமிகள். அதே தானே திருவள்ளுவரும், அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் என்ற திருக்குறள் நம்ம கேட்டிருக்கோம். கெடுதலான இப்போ ஒரு பாத்திரம் சரியில்லை, சரியில்லாத பாத்திரத்தில் நல்ல பசும்பாலை வச்சாலும் சரி, நல்ல ஆவின் பாலை வச்சாலும் சரி, அது திரிந்து தானே போகும். பால் நல்லது தான், பாலை காய்ச்சக்கூடிய பாத்திரம் சரியில்லாதது. அதுபோல்தான்
பண்பு இல்லாதவர்களிடத்தில் நாமும் பற்று கொள்ள வேண்டாம் என்பது சுவாமியின் அற்புதமான ஒரு கருணை மிக்க ஒரு பாடல் இது. அதை தொடர்ந்து வரக்கூடியது ததரன சுப பந்துவராளின்னு பேரு. குமுதக்கிரியான ஒரு பேரும் இந்த ராகத்துக்கு உண்டு. திஸ்ரனுடைய ஆதியில் இந்த பாடலை பண்ணிட்டு இருக்கோம். தவறான சிந்தனைகள் பாதைகளில் என் வழியானது செல்லாமல் முருகன் என்ற பக்தி மார்க்கத்தில் மட்டும் என்னுடைய சிந்தனை செல்ல வேண்டும் என்பது இந்த பாடலுடைய பிரார்த்தனை. எங்கெல்லாம் தேடுவதோ முருகா, எழில் மேவும் குமராவும் அருள் வேண்டி தினமும் நான். நிறைய கேட்டிருப்போம் அந்த பாட்டு. அந்த ராக அமைப்பு. தெருப்புறத்து துவக்கியாய் மூளை குவட்டை குலுக்கியாய் சிரித்து உருக்கி தருக்கியே பாண்டை கூலம். தெருப்புறத்து துவக்கியாய் பண்டை கூளம் என வாழ் சிறுக்கி இரட்சை கிதக்கியாய் மனத்தை வைத்து கனத்த பேர் தியக்கமுற்று தவிக்கவே கண்டு பேசி உடனே இருப்பகத்து தலத்து மேல் விளக்கெடுத்து படுத்து மேல் இருத்தி வைத்து பசப்பியே கொண்டு காசு தனியாது அதுக்கு எதுக்கு கடப்படாம் எனக்கு கழக்க கழற்றியே இதுக்கு அதுக்கு கடப்படாம் எனக்கு கழற்றியே இழைக்க விட்டு துரத்துவார் தங்கள் சேர்வை தவிரவாய். பொறுப்பை ஒக்க பணித்ததோர் இரட்டி 10 புயத்தினால் பொறுத்து 10 சிரத்தினால் மண்டு கோபமுடனே பொறுப்பில் கதித்த போர் அறக்கற்பட்டு பதைக்கவே புடைத்து முட்ட துணித்தமால் அன்பு கூறுமருகா. பொறுப்பை ஒக்க பணித்ததோ இரட்டி 10 புயத்தினால் பொறுத்த 10 சிரத்தினால் மண்டு கோபமுடனே பொறுப்பில் கதித்த போர் அறக்கற்பட்டு பதைக்கவே புடைத்த முட்ட துணித்த மால் அன்பு கூறுமருகா. வரப்பை எட்டி குதித்து மேல் இடத்தில் வட்ட தளத்திலே மதர்த்த முத்தை குவட்டியே நின்று சேல் இனம் வாழ் வயல் புறத்து புவிக்குள் நீள் திருத்தணிக்குள் சிறப்பில் வாழ் வயத்தனித்த துவத்தனே செந்தில் மேவு குகனே. வயல் புறத்து புவிக்குள் நீள் திருத்தணிக்குள் சிறப்பில் வாழ் வயத்தனித்த துவத்தனே செந்தில் மேவு குகனே. செந்தில் மேவு குகனே செந்தில் மேவு குகனே செந்தில் மேவு குகனே குகனே. அரண்கடை நின்றாரெல்லாம் பிறன்கடை நின்றாரிற் பேதையாரில்ன்றது திருக்குறள். மாற்றான் மனையவளை நோக்குதல் மிகப்பெரிய பாபம் என்பதை இங்கே இந்த பாடலில் சுவாமிகள் மிக அழகாக விளக்குகிறார். பத்தினி இருக்க அவளை புறக்கணித்து மற்றொரு மனைவியை விரும்பி அவன்பால் ஏங்குபவன் மூடர்கள் கூட்டத்தின் தலைவன்றார் சுவாமி. மிக அற்புதமான வரிகள். அந்த மாற்றான் பார்வை என்பது கூடாது என்கின்றார்கள் சுவாமிகள். முருக பக்தர்களுக்கு நிச்சயம் அது இருக்காது, இருக்கக்கூடாது. இந்த பாடலில் திடீர்னு கடைசியா ஒரு வரியில வயல் புறத்து புவிக்குள் நீள் திருத்தணிக்குள் சிறப்பில் வாழ் கையிலை விட சிறந்த ஒரு இடம்னு சொல்லி திருச்செந்தூரை சொல்லி, அப்புறம் என்ன சார் புதுசாக திருத்தணியை கொண்டு வந்து சொல்கிறீங்களே என்ன? இது இயற்கை. எப்பயுமே அவருக்கு என்னென்னா அந்த வயலூர் மேலே ஒரு பெரிய கிரேஸ்.
விராலிமலை மேலே அப்படி ஒரு பக்தி, திருவண்ணாமலை கேட்க வேண்டாம். அப்போது என்ன பண்ணுறார் சுவாமிகள்னா, அப்பப்போ இதெல்லாம் ஒரு தனக்கு புனிதமானதுன்னு தோன்றதெல்லாம் அந்த வரிகளில் கொண்டு வருவார். அப்படி இந்த பாடலில் கொண்டு வரும்போது திருத்தணி உலகுக்கு உயிர் போன்றது சுவாமி சொல்கிறார் இந்த பாடலில். தரிசிப்பவர்களின் வினையை தணிப்பது தணிகை என்று அழைக்கக்கூடிய திருத்தணிகை. ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த பாடலில். திருத்தணி என்பது இந்த உலகிற்கு உயிர் போன்றது, தரிசிப்பவர்களுக்கெல்லாம் அவர்களின் வினைகளை தணிப்பது அது திருத்தணிகைன்றது சுவாமியுடைய வாக்கு. அதனால் ரொம்ப மனசு சரியில்லையா, மெட்ராஸில் இருக்கிறவங்க பக்கத்தில் அப்படியே ட்ரெயின் ஏறி நேராக தணிகை முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்தேன்னா அதோட புண்ணியம் எதுவுமே இல்லை. அந்த பாடல் அந்த விஷயத்தை அழகாக சொல்லுகிறார். அடுத்த பாடல் ஒரு பெரிய விரிவான பாடல். இப்போ திருப்புகழ் கச்சேரின்னா எந்த இடம் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, இந்த பாட்டை பாடுங்கன்றாங்க. நாங்கள் ஒரு கொள்கையை வச்சுருக்கோம், எந்த இடத்தில் எந்த பாடல்களை பாடலாம். அது திருமுறைகளாக இருக்கட்டும், திருப்புகழாக இருக்கட்டும், அது தமிழருடைய பண்பாடு. இந்த இடத்துல போய் இந்த பாடல் பாடலாம். ஏன்னா பிரார்த்தனைக்கு லட்சக்கணக்கான பாட்டு, நம்மளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செய்யக்கூடாது. போனோன்னு இங்கே போய் உட்கார்ந்தோடனே ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்து இந்த பாட்டை பாடுன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன். இது தவிர்க்க இயலாது. ஒரு அற்புதமான பாடல் இது. முருகப்பெருமான் நம்முடைய உயிர் என்பது நம்மை விட்டு செல்லும் பொழுது, நேற்று ஒரு பாடலில் பார்த்தோம், இவன் ஏன் ஆளுன்னு சொல்லும் முருகா போதும், யமதூதர்கள் அப்படியே என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. அதே தான் இப்பாடலையும் சொல்லுகிறார். உயிர் போகும் முன் முருகப்பெருமான் மயில் மீது வந்து எனக்கு காட்சி தர வேண்டும் என்ற அற்புதமான விண்ணப்பம். இதில் முருகனை கொண்டாடினதோட அந்த நாராயணரை வச்சு கொண்டாடி இருக்கார் பாருங்க இந்த புண்ணியாத்மா. அதுவும் ரொம்ப அழகான வரி. எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா, இங்கு வருக அரசே வருக மலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயன். அந்த வரும் மாயனுடைய சிந்தை மகிழும் மருகா. போனா போது முருகா உனக்கு ஒரு 4 வரி போட்டு வைக்கிறேன் பின்னாடி வான்ற மாதிரி. இதில் ஒரு அற்புதமான வரிகள். அது என்ன, மைந்த வருக ஓகே, மகனே வருக அது என்ன, இதை தான் அந்த பாட்டில் பார்க்க போகிறோம். ஒரு சிறப்பான பாடல் அது. நீங்கள் ஒன்று இந்த தொண்டி செய்கிற சரியை பாடணுன்னு ஒன்று நீங்கள் பாண்டிச்சேரி சம்பந்தமாமா நினச்சிக்கூடாது. அந்த மிட்டலை பாடலை. ஏன்னா ஒரு பெரிய இன்றைய வரலாற்று அடையாளங்களில் ஒருவர் நம்முடைய பாண்டிச்சேரி சம்பந்தம் குருக்கள். அவர் திருமுறைகளால் பெயர் பெற்றாலும் இன்றைக்கி திருப்புகளை இன்றைக்கி உலகிலே எடுத்து சென்ற மகான்களில் அவரும் போற்றுதலுக்குரியவர். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்படி ஒரு அற்புதமான வித்வத்து. நான் 550 பாட்டு பாடியிருக்கலாம், அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 பாடல் குறையாம நிச்சயம் பாடியிருப்பார். ஆனாலும் ஒவ்வொன்றும் முத்து முத்து முத்தாக உலகத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய சொத்திற்குரியவர் நம்முடைய பாண்டிச்சேரி சம்பந்த மாமா அவர்கள். அதில் மறுக்க முடியாது. மங்கை எழுது விழவே யமபடர்கள் நின்று சர்வமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேணும். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா, இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகழ வருமாயல் சிந்தை மகிழும் மருகா முருகா மருகா செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே 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 செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே.
தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே தொந்தி சரிய மகிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க உருகை தடி நகையாடி தொந்தி சரிய மகிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க உருகை தட்டி மேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கின்கும் என்னும் முன்னுரையே குழற விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி தொண்டு கிழவனிவனார் என இருமல் கின்கின் என்னும் முன்னுரையே குழற விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதனும் வேதனையும் இள மைந்தருடமை கடனே தன முடுக துயர் மேவி வந்த பிணியும் அதிலே விடையும் ஒரு பண்டிதனும் மெய்யுருவே தனையும் இளமைந்தர் உடமை கடனே தன முடுக துயர் மேவி மங்கை கெடுது விழவே யமவடர்கள் நின்று சர்வமலமே உழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வர வேணும் மங்கை கெடுது விடவே யமவடர்கள் நின்று சர்வமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேணும் வர வேணும் வர வேணும் வர வேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராம எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலையுங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவு நொடு கோசலை புகழ வருமாயல் இங்கு வருக அரசே வருக முலையுங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயல் சிந்தை மகிழும் அருகா குறவரிள வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்தக சுரர்களை வேரோடு மடிய அடுதீரா சிந்தை மகிழும் அருகா குறவரிள வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவரிள வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவரிள வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரர்களை வேரோடு மடிய அது தீரா திங்களரவு நதி பூடிய பரமர் அந்த குமரகலையே கரை புருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமரகலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே பெருமாளே மயிலின் மிசை வரவேணும் பெருமாளே வரவேணும் பெருமாளே வரவேணும் பெருமாளே ராமச்சந்திரமூர்த்தி தன் குடும்பத்தை மட்டுமல்ல, குகனுடைய குடும்பம், சுக்ரீவனுடைய குடும்பம், இது போன்ற பல குடும்பங்களை எல்லாம் பார்த்துட்டார்.
அதனால் அவர் மைந்தன் என்று அழைக்கப்பட்டார். தன் பிறந்த குடும்பத்தை காத்ததனால் மகனே என்று அழைக்கப்பட்டார். அது எப்படி மகன்? இதெல்லாம் இவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் வருமா? ஆமாம், வரும். பாலன் அப்படின்னு நம்ம பையனை கூப்பிட்டோம்னா அதோட பொருள் வேறு, பிள்ளை அப்படின்னா அதோட பொருள் வேறு, குமாரன் அப்படின்னா அதோட பொருள் வேறு, புத்திரன் அப்படின்னா அதோட பொருள் வேறு, புதல்வன் என்பது வேறு, மகன் என்பது வேறு, மைந்தன் என்பது வேறு. இன்னைக்கு நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை எவ்வாறாக அழைக்கப் போகிறீர்கள் என்று. பாலன் என்பதன் பொருள் தனக்கு உரிய வயது வந்தும் தந்தைக்கு என்ன வருவாய், எப்படி குடும்பம் நடக்குது, பிற்காலத்தில் எப்படி வாழ்றது, இந்த எந்த சிந்தனையும் அறிவும் ஆற்றலும் இன்றி தாய் தந்தையர் அரவணைப்பிலே இருக்கான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் பாலன்னு பேர். வாயில் விரல் போடுற வயசாக இருக்கும், இல்லை நம்ம குழந்தை பால் கொடுக்குற வயசாக இருக்கும், அவனுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது, அவருக்கு பெயர் பாலன். சரி, அந்த வயசு தாண்டி வீட்டில் பொறுப்பே இல்லாமல் இருப்பான்ல, அவனையும் நீங்கள் அப்படி தான் கூப்பிட்டாகணுமா? சுவாமி சொல்கிறார். பிள்ளை என்பது யார்? அடுத்து பிள்ளைக்கு வரார். வயது முதிர்ந்த தந்தை. அந்த தந்தை வேலை செய்ய, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு குடும்பத்துக்காக வேலை செய்ய, தனக்கு உரிய பருவம் வந்தும் தந்தைக்கு உதவி செய்யாமல் மேற்கொண்டு இன்னும் கூடுதலாக அப்பா வருமானத்தோட கூடுதலாக செலவு செஞ்சு கேளிக்கைகளில் ஆடல் பாடல்களில் ஈடுபட்டிருக்கான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் பிள்ளை. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இது நான் சொல்லலைங்க. என்ன சரிங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களே, குமாரன். நம்ம சொல்லுவோம் சீமந்த புத்திரன், சீமந்த குமாரன், நிறைய அதெல்லாம் சொல்கிறது உண்டு. அப்போ யார் குமாரன்? தந்தைக்கு ஞானம் உரைக்கும் அளவிற்கு அறிவு பெற்று அந்த தெளிந்த நிலையில் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் குமாரன். எங்கள் முருகப்பெருமானுக்கு குமரன் என்ற ஒரு பெயர் உண்டா? தந்தைக்கு அழகாக உபதேசம் பண்ணுறாரா? அப்படி இருந்தால் தான் குமாரன். அடுத்து வரார் புத்திரன். யாருங்க இந்த புத்திரன் அப்படின்னா, தந்தைக்கு நற்கதி தந்தால்தான் புத்திரன். தந்தைக்கு நல்ல கதியை செய்கிறான் பாருங்க, கர்மாக்களை பண்ணி, அந்த தந்தைக்கான கர்மாக்களை பண்ணி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அந்த பொறுப்போடு இருக்கக்கூடிய, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடியவன் தான் புத்திரன் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. அப்புறம் என்னங்க அந்த புதல்வன் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன புதல்வன் அப்படின்னா, தந்தைக்கு நன்மை செய்கிறவன், கெட்டது செய்யலைனாலும் பரவாயில்ல, எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, நன்மை செய்கிறான்ல, எந்த நேரத்திலும் தந்தையை பற்றிய கவலை, தந்தைக்கு ஏது செய்யலாம் எது செய்யலாம் என்று நினைக்கக்கூடியவனை இந்த உலகம் புதல்வன் என்று அழைக்கின்றது அப்படின்றார் சுவாமி. அப்புறம் மகன் மகன்றாங்களே, யாருங்க மகன்னா யாருங்க? அப்போ பிள்ளைன்னு இப்போ மகனுக்கு வந்தாச்சு. தான் பிறந்த குடும்பத்தை காத்து, அந்த ஆலமரத்தில் அந்த விழுதுகள் தாங்கி இருப்பது போன்று அந்த குடும்பத்தை எவன் ஒருவன் தாங்கி நிற்கிறானோ அவன்தான் உண்மையான மகன் என்ற பொருள் பெற்றவன், அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கிறவன். அப்போ மைந்தன், மகனே வருக, மைந்த வருக. ஏன்னா சுவாமி ஞானம் இல்லாமல் தான் சொல்லுவார். இவ்விடத்திலே சுவாமி சொல்லக்கூடிய விளக்கம் யாதெனில், மைந்தன் என்பது அவன் தந்தையின் குடும்பத்தை நன்னா புரிஞ்சுக்கணும், தந்தையின் குடும்பத்தை, தாயின் குடும்பத்தை. இதில் உள்ள வில்லங்கத்தை நீங்கள் உணரணும். சரியா? அப்பா குடும்பம், அம்மா குடும்பம். என் மகன் இருக்கான என் குடும்பத்தையும் பார்க்கணும், அவங்க அம்மா குடும்பத்தையும் பார்க்கணும். இதில் அவனுக்கு நிறைய சிக்கல்கள் உண்டு. அதனால தான் சுவாமி அப்படி சொல்கிறார். இப்போ அவங்க அம்மாட்ட போய், அம்மா நான் போய் அப்பா ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால், எதுக்குடா நீ தனியாக போகிற, கஷ்டப்படாதரா, அப்புறம் நாங்கள்லாம் போகும்போது போகலாம்பா. அம்மா நான் உன் அம்மாவை பார்க்குறதுக்கு பாட்டி அம்மம்மாவை பார்க்க போகிறேன்னா, அப்படியா, நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வா. இது யதார்த்தத்தின் சூழல். இந்த யதார்த்தத்தை உணரக்கூடிய புதல்வனாக இருக்க வேண்டும். தன் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். அவன் ஃப்ரெண்டு குடும்பம், இல்லை எதிர் வீடு, பக்கத்து வீடு, சொந்தம், இதை அனைத்தையும் பார்த்து கொண்டு தன் குடும்பத்தையும் எவன் ஒருவன் கவனிக்கிறானோ அவனையே நம்முடைய சுவாமிகள் மைந்தன் என்று கூறுகிறார். இப்போது சாதாரணமாக ஒரு புள்ளேன்னு சொல்லிட்டு போகிறோம் நம்ம பையன். இப்போ இவ்வளோ வில்லங்க உள்ளே இருக்குன்னு யாருக்கு தெரியும்?
பாலனுக்கு ஒரு பொருள், பிள்ளைக்கு ஒரு பொருள், குமாரனுக்கு ஒரு பொருள், புத்திரனுக்கு ஒரு பொருள், புதல்வனுக்கு ஒரு பொருள், மகனுக்கு ஒரு பொருள், மைந்தனுக்கு ஒரு பொருள். இவ்வளவு செய்தியும் சுவாமிகள் மிக 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 அழகாக இந்த பாடலில் தெரிவிச்சிருக்கார். ஆனாலும் என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வு அப்படின்னு வரும்பொழுது எப்போ இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடலை பாடலான் இருக்கு இல்லையா, நல்ல ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துட்டு சில வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் தான் அந்த பாடல் பாடுறதில்லை. அற்புதமான பாடல். இதை தொடர்ந்து வரக்கூடிய பாடல் மெய்ஞானம் பெற வேண்டும், அதற்கான பாடல். தோலொடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதகலீலை நிரம்பி சூழ்பொருள் தேடிட ஓடி வரும் புதிதான தோலொடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தீலை சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூதுடு நான் மணி மாலை பிரபந்த கோவையிலாமடல் கூறி எழுந்தி தோமுரு காலையர் வாசல் தொரும்புக்கு அலமாறும் காலனை வீணனை நீதி கொடும்பொய் கோலனை மானமிலா அழி நெஞ்ச காதகலோப விருதாவனை நிந்தை புலையேனை காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமிலாமர வாழ்வுற நம்பி காசரு வாரிமை ஞானதவஞ்சற்று அருளாதே. பாலன மீது மன்னான் முக செம்போர் பாலனை மோது அபராத பண்டபாரிய மாருதி தோல்விசை கொண்டுற்று அமராடி பாவீராவனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுறமன்ற பாவைய தோல் புனர் மாதுளர் சிந்தைக்கு இனியோனே சேலமுலாவிய நாரதர் வந்துற்றீதவள் வாழ்புணமாமின முந்தி தேமொழி வாழித கோமல இன்ப கிரி தோய்வாய் சேலொடு வாழை வரால்கள் கிளம்பி தாருகள் பூகமலாவிய இன்ப சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளே சேலொடு வாழை வரால்கள் கிளம்பி தாருகள் பூகமலாவிய இன்ப சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல் இது. இந்த உடம்பு கூரை வீட்டிற்கு நிகரானது. கூரை வீட்டை இந்த கீற்று ஓலைகள் எல்லாம் மூடியிருப்பது போன்று இந்த உடலை தோள்கள் மூடியிருக்கின்றது. ஆதிசங்கர் அழகா சொல்லுவார், நாரீஸ்தனபர நாபீதேசம் கிருத்ஸ்வாமாக மோகாவேஷம் ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட்டமதே. இந்த உலகத்தில் இந்த மேலே இருக்கக்கூடிய நாரீஸ்தனபர நாபி தேசம், இந்த தோலை அகற்றிவிட்டால் அவளுடைய அழகு என்பதில்லை, இது ஒரு மாம்ச பிண்டம் என்று சொல்லுகிறார். அதே விஷயத்தை இங்கே அருணகிரிநாதர் கொண்டு வந்து, இது ஒரு கீற்று ஓலையால் மூடப்பட்டிருக்கக்கூடிய உடம்பு, இதுக்காக நீ ஆசைப்பட்டு ஒவ்வொன்றையும் அலங்காரம் பண்ணி பார்க்குற சுவாமி சொல்லுகிறார். அற்புதமான பாடல். நல்ல ஒரு அதில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாரதருடைய புராணத்தை பற்றியும் சுவாமிகள் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே சீலமுலாவிய நாரதர் வந்துற்றீதவள் வாழ்புணமாம் என முந்தி தேமொழி பாழித கோமல இன்ப கிரி தோய்வாய். வள்ளி ஜீவாத்மா, முருகன் பரமாத்மா, நாரதர் வள்ளியுடைய
தபோசக்தி என்று சொல்லுகிறார் சுவாமி நாரதரை. அதனால தான் நாரதர் தூது வந்த பிறகுதான் வள்ளி திருமணம் என்ற ஒன்றே நடக்கின்றது. வள்ளிக்கு அந்த முருகனுடைய அந்த திருமணம் என்ற செய்தியை, அந்த புரிதலை உருவாக்குவதே நாரதர் தான். அந்த வள்ளி திருமணத்தில் நிறைய பார்க்கலாம் அந்த செய்திகளை. இங்கே அந்த செய்தியை கொண்டு வந்து சுவாமி அப்படி மேலட்டும் அப்படி தண்ணி மாதிரி தெளித்து விட்டு போகிறார். தாமரை இலையில் தண்ணி போல் அப்படியே எல்லா வரலாறுகளையும் ஒரு 4 வரியில் அழகாக சொல்லிட்டு போகிறார். அற்புதமான. அங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தபோசக்தி தான் ஆண்டவனை அருள் புரிய அழைத்து வரும். நாரதர் முருகப்பெருமானை அழைத்து வந்து வள்ளியிட்ட விடுறார். இப்படி சொல்லலாம், வள்ளி பிராட்டியுடைய அந்த தபோசக்தியை புரிய வைத்தவர் நாரதர். அந்த ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான பாடல் இது. அடுத்ததாக நாம் காணவிருப்பது, இதுவும் அதே உடம்பை பற்றி தான் சொல்கிறார். இந்த உடம்பு நல்லா இருக்கிறவரை பார்த்துப்பாங்க, ஏதாவது உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அப்புறம் மாப்பிள்ளைக்கு, அப்புறம் மகளுக்கோ மகனுக்கோ எல்லாருக்கும் நாம் சுமையாக இருக்கிறோம்ன்றது ரொம்ப உன்னதமாக சொல்லியிருக்கார் இந்த பாடலில். பேஸ்ட் சிந்து பேரவி திஷ்ணடையில் ஆதி தாளத்தில் 4 வாசல் கீறு கூருடம்பு கால்கையாகினார் என்பிலாகும் ஆகம் அதனோடே நாதமொன்ற ஆதிவாயில் நாடகங்களாக காடி நாடறிந்திடாமல் ஏக வளரா முன் நூலனந்த கோடி தேடி மால் மிகுந்து வாருளோரை 100 செஞ்சல் கூறி மாறி விளை தீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துள்ளாகு ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே. நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துள்ளாகு ஞான நூல் கடந்த ஓத வாழ்வு தருவாயே. காலன் வந்து பாலநாவி காயவென்று பாசம் வீசு கால வந்து ஓலம் ஓலம் ஏனோ மாதி. காலன் வந்து பாலநாவி காயவென்று பாசம் வீசு காலம் வந்து ஓலம் ஓலம் ஏனோ மாதி. காமனைந்து பானமோடு வேவின் என்று காணுமோனர் காளகண்டரோடு வேத மொழிவோனே. ஆலமொன்று வேலையாகி யானை எஞ்சல் தீரு மூல ஆழியங்கை ஆனமாயன் மருகோனே. ஆலமொன்று வேலையாகி ஆனை அஞ்சல் தீரு மூல ஆழியங்கை ஆனமாயன் மருகோனே. ஆரணங்கள் தாலை நாட வாரணங்கள் மேவுமாதி ஆன செந்தில் வாழ்வதான பெருமாளே. ஆரணங்கள் தாலை நாட வாரணங்கள் மேவுமாதி ஆன செந்தில் வாழ்வதான பெருமாளே. நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துள்ளாகும் ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே. நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே. பெருமாளே அருள் தருவாயே. பெருமாளே பெருமாளே பெருமாளே. அற்புதமான பாடல். மனிதரை எல்லாம் பாடாமல் தெய்வத்தை பாடி மகிழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு வச்சனத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரி, பிரார்த்தனைக்குரிய வரி. நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்து, நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்து உள் ஆகும் ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாயேன்னு சுவாமி விண்ணப்பம். அற்புதமான பாடல். அடுத்ததாக பிலகரி என்று சொல்லக்கூடிய ராகத்தில் முருகப்பெருமானுடைய திருவடி பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மிஸ்ர சாப்பு தாளத்தில் ராகம் பிலகரி.
குறப்பர் கொங்கை முன் புனத்திற் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே வன் தமிழ் சொற்சந்தம் ஒன்று கருள்வோனே பெருமாளே செந்திலின் வாழ்வே மழுக்கை கொண்ட சங்கரர்க்கு சென்று வன் தமிழ் சொற்சந்தம் ஒன்று கருள்வோனே பெருமாளே புலத்திற் சஞ்சலம் குலைத்திடும் உன் பதம் புணர்க்கைக்கு அன்பு தந்தருள்வாயே பெருமாளே பெருமாளே நிதிக்கு பிங்களன் பதத்து கிந்திரன் நிறத்திற்கந்த நின்றினை ஓரை நிலத்திறன் பேரும் பசிக்கு தஞ்சமென்றற்றி துன்ப நெஞ்சினில் நாளும் நிதிக்கு பிங்களன் பதத்து கிந்திரன் நிறத்திற்கந்தனின் நினைவோரை நிலத்தின்றன் பேரும் பசிக்கு தஞ்சமென்றற்றி துன்ப நெஞ்சினில் நாளும் புது சொற் சங்கமொன்றிசைத்து சங்கடம் புகட்டி கொண்டுடம் பழிமாயும் புலத்திற் சஞ்சலம் குலைத்திட்டுன்பதம் புணர்க்கை கண்டு தந்தருள்வாயே மதித்து தின்பூரம் சிரித்து கொள்ளிடும் மரத்தி தந்தை மன்றினிலாடி மழுக்கை கொண்ட சங்கரர்க்கு சென்று வன் தமிழ் சொற்சந்தமொன்றருள்வோனே புதித்து குன்றிட தலைத்து சோம்பனும் கொழித்து கொண்ட செந்திலின் வாழ்வே குறப்போர் கொங்கை முன் புனத்திற் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே. அற்புதமான பாடல். அடுத்ததாக இது எல்லா பாட்டிலையுமே இந்த உடம்பை பற்றி தான் சொல்கிறார். எங்கேயோ நடந்து போயின்னு இருக்கோம், அம்மா அம்மா மகாலட்சுமி மாதிரியே இருக்கியே அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம அதை உணரணும். அந்த வார்த்தையில் வரக்கூடிய ஒளியில் மகாலட்சுமி மாதிரி இருக்கியே அப்படின்றது வேறு, அது புரியணும். புரிஞ்சுக்கலாம் நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். என்ன அப்படியே கந்தன் மாதிரியே கலர்ஃபுல்லாக இருக்கேலே அப்படின்னா அவருக்கு தெரியும். அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பார், எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன் ராசா அப்படிப்பார். அந்த உணர்தலை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் பக்தியில் சிறக்க முடிகின்றது. சுவாமியுடைய வாக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். இதில் அந்த உணர்தல் வேண்டுமாம். அடுத்ததாக இந்த பாடலை அதே தான் சொல்கிறார். சஹானா சீரியல் பேர் இல்லை, ராகத்தோட பேர். கண்டநடையில் ஆதி தாளத்தில் இந்த பாட்டு அமைச்சுட்டு இருக்கோம். நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை வள்ளுவன் வாக்கு. எந்த பொருள் யார்கிட்ட இருக்கணுமோ அங்கே இருந்தாதான் மரியாதை. தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியன்றறியாத பாவி நெடு நெஞ்சமே. கந்தர் அலங்காரத்தில் சுவாமி அந்த பாடலோட பொருள் அப்படியே தான் இந்த பாடல். வேறு எதுவும் ரொம்ப சிம்பிளாக அப்படி தான் சொல்லணும். நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போய். நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போய். நிறை போய் செவீடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி. நிறை போய் செவீடு குருடாய் பிணிகள்
நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலநீர் சயன மிசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலர்தாள் கமலம் அருள்வாயே மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலர்தாள் கமலம் அருள்வாயே கோலை காட்டவோனர் கோலை காட்டவோனர் கெட சலதி குலமாய் சுவரு சோத்தும் கூறி போய் பிளவு பட மேற்கதுவு கொதிவேற்படையை விடுவோனே அலைவாய் கரையில் மகிழ்ச்சீர் குமர அழியா புனித வடிவாகும் அலைவாய் கரையில் மகிழ்ச்சீர் குமர அழியா புனித வடிவாகும் அரணார் கதீத பொருள் காட்ட தீப அடியார் கிளிய பெருமாளே அரணார் கதீத பொருள் காட்ட தீப அடியார்க்கு எளிய பெருமாளே மலர்த்தார் கமலம் அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே செந்திற் பெருமாளே அருள்வாயே செந்திற் பெருமாளே அழியா புனித வடிவாகுமா சுவாமியை கொண்டே கடலில் போட்டாச்சு. கடலில் போட்டாலும் சுவாமி வரும்போது முழுசாக தானே வந்து சேர்ந்தார். என்ன ஒரு அற்புதம் தெரியுமா? திருச்செந்தூர் புராணங்கள் எல்லாம் பலரும் அந்த திருச்செந்தூர் புராணத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாத்தோடையும் அந்த திருச்செந்தூர் பிள்ளை தமிழுக்கு இறை என்ன ஒன்றுமே இல்லை. அந்த குழந்தையை கொஞ்சிற மாதிரி சுவாமிகள், அதனால தான் மீனாட்சி அம்மை தூக்கி மாலையை தூக்கி கொடுத்தா. வேறு எதுக்கு சும்மாவா கொடுத்தா? யாராச்சும் கழுத்தில் நம்மள்ட்ட இருக்க எந்த லேடிஸ்டையாவது அவங்க கழுத்தில் போட்டிருக்கிறத நீங்கள் கையில் கழுத்தில் யாரும் வாங்கிருங்க பார்ப்போம். இந்த அனுஷ நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி அம்மா ரொம்ப அன்பாக அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு செயினை கழுத்தில் போடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அனுஷம் அவிட்டம் அந்த மாதிரி 2-3 நட்சத்திரம். அந்த செயினை கழுத்தில் போட்டோன்னு பொண்ணு நினைப்பா, ஐயோ நம்மளுக்கு அம்மா எப்போ 3-4 பவுனில் ஒரு செயினை பண்ணி கொண்டு வந்து போட்டாலேன்னு ரொம்ப குஷியாக இருப்பா. கல்யாணம்லாம் முடிச்சு இந்த வேனில் மாப்பிள்ளை இப்படி கிளம்புறம்போது அப்படியே ஆனந்த கண்ணீரில் ஒரு பக்கம் அந்த அம்மாவுக்கு ஃபீலிங் இருக்க தானே செய்யும். அன்றைக்கி தான் அப்பாவோட உண்மையான அன்பை பார்க்கலாம். அப்படி நிற்பார், அப்படி கர்வம் அப்படின்னு இருப்பார். அப்பா எப்போ பார்த்தாலும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வேனில் ஏற்றுற போது குலுங்குவார் பாருங்க. அப்படியே அது ஒன்றும் சொல்ல முடியாது. அன்னைக்கு தான் இந்த பொண்ணு அன்னைக்கு ஓ அப்பா உள்ளுக்குள்ளே இவ்வளவு பாசத்தை வச்சுருந்தாரா அப்படின்னு. அப்போ இவருன்னு அம்மா ஓடுவாங்க, இருடி கொஞ்சம் நெல் அப்படிமா. என்னம்மா? அந்த செயினை கொடுன்னு அந்த கழுத்தில் போட்ட செயினை தூக்கி தாங்கலத்தில் போட்டுப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பவர். இந்த போகிற போக்கில் நம்ம இந்த வீட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புகுந்த வீட்டுக்கு போயிடுன்றது ஒரு வாக்கு. அதெல்லாம் சில நியதிகள் பெரியவர்கள் வகுத்து வச்சு அதை விமர்சனம் பண்ண முடியாது. நம்ம இருக்கலாம், இருக்கக்கூடும். அதனால் எப்பயுமே இந்த அனுஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறமோ அப்பாக்கள் பார்த்தெல்லாம் அப்படி ராஜா மாதிரி இருப்பாங்க. அந்த பக்கம் போனோன்னு அந்த குடும்பத்தில் நிறையா சில இதெல்லாம் வந்து ஒரு நட்சத்திர பலன்கள்னு பேர். அது மாதிரி சுவாமிகள் ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வரார். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார், அலைவாய்க்கரையின் மகிழ்ச்சீர் குமர அழியா புனித வடிவாகும். புனிதமே வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருச்செந்தூரில். அந்த இப்போ இருக்கிற மூலவர் வந்து பழைய மூலவர் இல்லை என்ற வரலாறுகளும் சொன்னாலும் கூட அந்த இடத்திற்கான புனிதம் இன்று அல்ல என்றுமே குறையாது. திருச்செந்திலின் மகிமை அரணார்க்கு அதித பொருள்காட்டு அதிப அடியார்க்கு எளிய பெருமாளே. இதுக்கு மேலே என்ன வரி வேணும் சொல்லுங்க? அற்புதமான பாடல். அடுத்ததாக இது கும்மிமெட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாடலை. இது ரொம்ப இப்படி எளிமையாக அந்த பாட்டை எடுத்துட்டாலும் தமிழின் பெருமை, தமிழ் நாட்டுடைய பெருமை, தமிழ் மக்களுடைய பெருமை ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு வரிகளும்
அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பெருமையும் ரொம்ப அழகாக சொன்ன ஒரு அற்புதமான பாடல் இது. காலன் வரும்போது முருகப்பெருமான் வந்து காட்சி தர வேண்டும். இருக்கிற போது சாமி ஞாபகமே வராது போல, போகும்போதும் தான் பாதுகாத்துக்கிறதுக்காக சாமி ஞாபகம் வரும் போல. அப்படிதான் எல்லாமே இருக்கு பாருங்க. பஞ்சபாதகம் ஒரு பிறகி குஞ்சி கூர்விடம் மதர் விழி பிளவக பங்கவாழ் முகம் முடுகிய நெடுகிய திரிசூலம் பந்த பாசமும் மருவிய கரதளம் இஞ்சி நீடிய கருமூகில் உருவோடு பண்பில்லாதோரு பகடது முதுகினில் யமராஜன் அஞ்சவே வரும் அவதரம் அதில் ஒரு தஞ்சம் ஆகிய வழி வழி அருள் பெறும் அன்பினால் உனதடி புகழடி மெய்யன் எதிரேனே அண்ட கோலகை வெடிபட இடிபட என் திசமூகம் மடமட நடமிடும் அந்த மோகரமகிலினில் இயலுடன் வர வேணும். அண்ட கோலகை வெடிபட இடிபட என் திசமூகம் மடமட நடமிடும் அந்த மோகரமகிலினில் இயலுடன் வர வேணும். மஞ்சு போல் வளர் அழகமும் இளகிய ரஞ்சித அமிர்த வச்சனம் நிலவேன வந்து தூயவன் முறுவலும் இருகுடை அளவோடும் மண்டல் வாரிசன எண்ணமும் அழகிய குன்றல் வாழ்நகர்த்தம் மடமகள் தடமூலை மந்தரசலமீஸ் தூயில் அழகிய மணவாளா செம்சொல் மாதிசை வடதிசை குடதிசை பிஞ்சு கீழ்திசை சகலமும் இகழ் செய்து திங்கள் வேணிய பல தளி தொழுதுயர் மகமேறு செண்டு மோதினார் அரசருள் அதிபதி தொண்டராதியும் வழி வழி நெறிபெறு செந்தில் மாநகர் இனிதுரை அமரர்கள் பெருமாளே செந்தில் மாநகரில் இனிதுரை அமரர்கள் பெருமாளே அந்த மோகரமகிலினில் இயலுடன் வர வேணும். செந்தில் மாநகரில் இனிதுரை அமரர்கள் பெருமாளே வர வேணும். பெருமாளே வர வேணும். முருக பெருமாளே மயிலில் வர வேணும். முருக பெருமாளே ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அந்த மோகர மயிலினில் இயலுடன் வர வேண்டுமா. ரொம்ப அற்புதமான பாடல் அது. அடுத்ததாக இதுவும் ஒரு அபூர்வ ராகம் தான். ஹம்சநாதம் என்ற பெயர். திஸ்ரநடை ரூபகதாளத்தில் வச்சுன்னு இருக்கோம். இது ரீ 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 த ரொம்ப ஒரு பக்தி ரசமான ராகம். இதுவும் சத்குரு தியாகராஜ சுவாமிகள் மட்டும்தான் இந்த ராகத்தை அபூர்வமாக முதல்ல கையாண்டது. பண்டுரீதி கோலோ வியவைய ராமா என்ற ஒரு அற்புதமான பாடல். அதை அடிப்படையாக கொண்டு இந்த திருப்புகளை அமைத்திருக்கிறோம். ஏன்னா அருணகிரிநாத சுவாமிகள் பண்கள் அமைக்கவில்லை, ராகங்கள் கொடுக்கலை. சந்த பாவலர் சந்தத்தை அள்ளி தந்தார். 1300 பாட்டில் 1100 சந்தம் கொடுத்த ஒருத்தர் உண்டுன்னா அது தெய்வாதீனமான கவி நம்முடைய இதில். அவர் பாருங்கள், இந்த பாடலில் எப்பயுமே ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை புகழ்வதுன்றது கொஞ்சம் யோசிப்பாங்க எப்பயுமே. அது கர்வம் இல்லாதவர்கள் செஞ்சுருவாங்க. இங்கே அருணகிரிக்கு கர்வமே கிடையாது. சுவாமி அழகாக ஒரு இடத்துல இந்த பாடலில் சொல்கிறார், முதல்ல தெய்வ புலவன் என்று திருவள்ளுவனை தேவனாக அழைத்தது யாருன்னா அருணகிரிநாதர் தான். இந்த பாடலை நீங்கள் கேட்க போகிறீங்க. பனுவல் கதை காவியமாம் என் கலை திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கின்ற பழமொழியை ஓதியே உணர்ந்து பல் சந்தமாலை. எங்கே போய் அடிக்கிறார் பாருங்க. சந்தமாலையா
2 வரியில் கொண்டு வந்து என்ன முத்து முத்தாக கொடுத்தேன்னு. ஐயா முருகன் முத்துன்னு வார்த்தையை எடுத்து கொடுத்துக்கு இவ்வளவு திருப்புகளை முத்து முத்தாக கொடுத்துட்டு எம் கவிஞன் அங்கே போய் தெய்வ புலவனாக்கி நிற்கிறார் பாருங்க. என்ன அழகுப்பா, அற்புதமான பாடல். படர் புவியின் மீது மீறி வஞ்சகர், படர் புவியின் மீது மீறி வஞ்சகர், வினியன் குறை பானுவாய் வியந்துரை, பழுதில் பெரு சீல நூல்களும் தெரி சங்க பாடல். படர் புவியின் மீது மீறி வஞ்சகர், வியனில் உரை பானுவாய் வியந்துரை, பழுதில் பெரு சீல நூல்களும் தெரி சங்க பாடல். பணுவல் கதை காவியமாமின் என் கலை, திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணர்ந்து பல் சந்தமாலை. பணுவல் கதை காவியமாமின் என் கலை, திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணர்ந்து பல் சந்தமாலை. மடல் பரணி கோவையர் கலம்பகம் முதல் உளது கோடி கோள் பிரபந்தமும், வகை வகையின் ஆசு சேர்பெரும் கவி சண்டவாயு. மதுர கவி ராஜனானின் வெண்குடை, விருது கொடி தாளமேல தண்டிகை, வரிசையோடு லாவுமால் அகந்தை தவிர்ந்திடாதோ. அடல் பொருது பூசலே விளைந்திட எதிர்புற உண்ணாமல் ஏக சங்கர, ஹரஹர சிவ மகா தேவ என்று நீ என்று சேவித்து, ஹரஹர சிவ மகாதேவ, ஹரஹர சிவ மகாதேவ, ஹரஹர சிவ மகாதேவ, ஹரஹர சிவ மகாதேவ என்று நீ என்று சேவித்து, அவனி வெகு காலமாய் வணங்கி உள் உருகி வெகு பாச கோச சம்பிரம, அதிபோல கடோரமா சலந்தரன் நொந்து வீழ, உடல் தடியும் மாடிதனகம்புய, மலர்கள் தச 100 தாழிடும் பகல், ஒரு மலர் இலாது கோ அணிந்திடு செம்கன் மாலுக்கு உதவிய மகேசர் பால எந்திரன் மகளை மனம் மேவி வீறு செந்திலில் உரிய அடியேனை ஆள வந்தருள் தம்பிரானே. தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே, வந்தருள் தம்பிரானே முருக தம்பிரானே. என்ன ஒரு அற்புதமான வரலாற்றை சொல்லுகிறார் இங்கே. மனிதர்களில் விலங்கு உண்டு, மனிதர்களில் மனிதர் உண்டு, மனிதர்களில் தேவர் உண்டு. ஆசை உள்ளம் படைத்தவன் விலங்கு, அன்பு உள்ளம் படைத்தவன் மனிதன். அருள் உள்ளவன் படைத்தவன், அருள் உள்ளமாக என்றென்றும் இருக்கக்கூடியவன் தேவன். திருவள்ளுவர் அருள் உள்ளம் படைத்தவர் அப்படின்றார் இங்கே சுவாமி. 1330 குறள் அமுதத்தால் உலகில் உள்ள மண்பதைகளை வாழச் செய்தார். அதனால் அவர் மனித உலகில் தேவராக போற்றப்படுகிறார். திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானஸ்தன் தெரியுமா? 2 வரியில சொல்லணும்னா, அப்படிப்பட்ட அந்த திருவள்ளுவருடைய பெருமைகளை இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வேறு ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார். நாராயணருக்கு சக்கராயுதம் வந்த வரலாறு நீங்கள்லாம் திருமழிசை இன்றைய தினம் கேள்விப்பட்டிருக்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு இந்த வரலாறையும் கொண்டு வந்து சொல்லுகிறார். ஒரு கட்டத்தில் நாராயணரால் அசுரரோடு போரிட முடியவில்லை. தனக்கு ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம் தேவைப்படுகிறது. அது யார்கிட்ட இருக்குடான்னா சிவபெருமான்கிட்ட தான் இருக்குது. அங்கே போய் கேட்டு வாங்கணும். சலந்தரன் என்று சொல்லக்கூடிய கங்கையின் வயிற்றில் சமுத்திரராஜனுக்கு மகனாக பிறந்தவன் அந்த சலந்தரன். அவன் பெரிய கர்வம் பிடிச்சவன். அவன் எல்லாரையும் சண்டை போட்டு அடித்து முடிச்சுட்டு கடைசியாக சிவன்டையும் வந்து வம்பிழுக்க பார்க்குறான். நம்மால் தான் முது மறையவராச்சே,
நம்மால் அந்த வெளியில் நின்றுருக்கார், ஒரு கீழ ரூபத்தில் நின்றுருக்கார். அங்கேருந்து உள்ளே வரான். ஜலந்தரன் வந்த உடனே எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. இரு எங்கே போகிறேன்னு. அந்த சிவபெருமானாமே அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு உரிமையில் பேசுகிறார். ஓ அப்படியா, சரி அவரை போய் பார்க்கலாம். நீ என்ன அவ்வளோ பெரிய பலசாலியா? நான் எதை வேணாலும் செய்வேன். அப்படியா, சரி. அந்த இடத்தில் ஒரு வட்டத்தை தன்னுடைய காலால் ஒரு வட்டம் இடுகிறார் சுவாமிகள் சிவபெருமான் அவ்விடத்திலே. இந்த ஜலந்தரன் சும்மா இருக்காமல் என்ன பண்ணுறான், அது என்ன பண்ணணும்னு கேட்குறான். இதை நீ எடுத்துடுறா பார்க்கலான்றார் சுவாமி. அதை அப்படி எடுக்கிறான் பாருங்க, சக்கராயுதமாக மாறி ஜலந்தரனை இருக்கூறாக பிளந்து விடுகிறது அந்த சக்கராயுதம். அவ்வளவு பெரிய அற்புதமான ஆயுதம் அது சுவாமி இடத்தில் இருக்கிறது. அதை பிரார்த்தனை செய்து பெற வேண்டும். ஒத்தட்டு ஒரு பொருளை வாங்கினோம்னா சில பேருக்கு எப்பயுமே அலட்சியம். நான் கேட்டால் தந்துருவாருங்க, தந்துருவார் தான், அது நிலைக்காது. உங்களுக்கு நிலைக்க வேண்டும் என்றால் நான் உள்ளன்போடு அதை உங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த பிரியத்தோடு பாசத்தோடு தர வேண்டும். சிவனை தியானித்து பூஜை செய்கிறார் சுவாமி நாராயணர். அவருக்கு ரொம்ப ஆசை, 1008 மலர்களால் சுவாமியை பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு 1000 தாமரைகளை வச்சுண்டு அழகாக பூஜை பண்ணுறார். நம்ம ஆளுக்கு சோதிக்கணும்னு ஒரு எண்ணம். எடுத்து ஒரு தாமரை தூக்கி, ஒரு தாமரை மலர் தூக்கி ஓரம் வச்சிடுறார், ஒழிச்சு வச்சிடுறார். அங்கே நாராயணர் தன்னுடைய திரு கண்ணை எடுத்து மலராக அர்ச்சித்த சுவாமியின் பாதத்தில் வைக்கிறார். அவருடைய பக்தியில் சிறந்த சுவாமி சிவபெருமான் காட்சி தந்து உனக்கு திருக்கண்ணையும் தந்தோம் என்று கூறி அந்த சக்கராயுதத்தை சுவாமிக்கு அளிக்கிறார். இது திருமழிசையில் நடந்த வரலாறு. அந்த வரலாறு இங்கே கொண்டு வந்து கொடுக்குறார். அவருக்கு இந்த பேதமே கிடையாது, சைவ வைணவ பேதம் அதெல்லாம் எதுவும் கிடையாது எங்கள் சுவாமிக்கு. எல்லாமே முருகனாக தெரிந்தார் அவருக்கு. எல்லாரும் இப்போ கூட ஒரு சர்ச்சை உண்டு, திருப்பதியில் ஒரு சர்ச்சை வரும் எல்லாருமே. வெங்கடேஸ்வர நாம ரூபேன விசித்திர விசாக மகோத்சவேன சுகரஹஸ்ய பிரகாச குரு குகேன கிருத்திகா சுத சுத்ததன்யேன சுப்ரம்மன் ஏன ரக்ஷிதோகம். தீட்சிதர் பாட்டு அங்கே என்ன சொல்கிறார், அது நாராயணராக தான் அவருக்கு கண்ணில் தெரிகிறாராம். சர்ச்சையெல்லாம் உண்டு, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், போகும் கூட தர்மம் இல்லை. ஆனாலும் என்னுடைய கண்களுக்கு அவர் சுப்பிரமணியனாக தான் தெரிகிறார். அதுங்க தீட்சிதர் சொல்கிறார், வெங்கடேஸ்வர நாமரூபேன விசித்திர விசாக மகோத்சவேன. வெங்கடேஸ்வர மகாமண்டபம், அதனால தான் அதை சொன்னேன். அற்புதமான பாடல். தொடரும் பாடல் ஹம்சத்வனி. முருகப்பெருமான் மேல் அன்பு வைக்க வேண்டும், வேறு யார் மீதும் வேறு மாறுபட்ட அன்பு கூடாது என்ற ஒரு சிந்தனை விதிக்கக்கூடிய பாடல். வரக்கூடிய பாடல்லாம் அப்படிப்பட்ட பாடல் தான், எல்லாமே அன்பு செலுத்துவதற்கான பாடல். 65வது பாடல். ஹம்சத்வனி ஆதிதாளம். பதுமயிறு சரண் கும்பிட்டின்ப கலவினலமிகும் துங்க கொங்கை பகடு புலகிரம் துன்ற கன்றி கயல் போலும் பரிய கரியகன் செம்பொன் கம்பி குழைகள் புறமருண்டில் சொல் கொஞ்சி பதரவிதமுறும் கந்து கொந்து குழல் சாய புதுமை நுதி வங்கத்து அங்கத்தினிது வரையவன் சந்தத்திந்து புறவவையர் உடன் பொங்க கொங்கை ஜடைதாரி புதுமை நுதி வங்கத்து அங்கத்தினிது வரையவன் சந்தத்திந்து புறவவையர் உடன் பொங்க கங்கை ஜடைதாரி பொடி செய்தருள் மதம் தன்ற பந்தி கரிவை இழவிடும் பண்பு துன்ப பொருளின் மகளிர்தம் அன்பை பண்பை தவறேனோம் பொருளின் மகளிர் தம் அன்பு பண்பை தவிரேனோம் திதி தததம் திந்தி தந்த திடி டடடடன் திண்டி தண்ட திதி தததம் திந்தி தந்த டிடி டடடடன் திண்டி தண்ட தனன தனன தெந்த தந்த தெனத்தானா. திதி தததம் திந்தி தந்த டிடி டடடடன் திண்டி தண்ட தெனன தனன தெந்த தந்த தெனனானா திருது ஜகததின் திந்தி திந்தி திரிரி தரரென்றென்றொப்பின்றி திமிலை பறையறைந்திந்தி கழ்ட
சுவர் சோர சதியில் வரிபொரும் சங்கத்தொங்கள் புயக சுரர் வெகுண்டு அஞ்சி குஞ்சு தலை கொடு கடி பணிந்தெங்கட்குண்கண் கிருபை தாயல் சமர குமர கஞ்சம் சுற்றும் செய்பதியில் முருக முன் பொங்கி தங்கி சலதி அலைபொரும் சலதி அலைபொரும் செந்தில் கந்த பெருமாளே சலதி அலைபொரும் செந்தில் கந்த பெருமாளே எங்கட்குன் கிருபை தாயல் சமர குமர கஞ்சம் சுற்றும் செய்பதியில் முருகமுன் பொங்கி தங்கி சலதை அழிபொரும் செந்திற்கந்த பெருமாளே கிருபை தாயன்று பெருமாளே கந்த பெருமாளே செந்தில் கந்த பெருமாளே. பரிமளகளப சுகந்த சந்த தனமானார் பரிமளகளப சுகந்த சந்த தனமானார் படையம படையன அந்தி கும்பல் கடையாலே பரிமளகளப சுகந்த சந்த தனமானார் படையம படையன படையம படையன படையம படையன அந்திக்கும் கல் கடையாலே வரிகளி நிறைமுறல் பொங்கு கங்கூர் குழலாலே வரிகளி நிறைமுறல் பொங்கு கங்கூர் குழலாலே மருகிடு மருளனை மருகிடு மருளனை மருகிடு மருளனை இன்புற்றன்பூற்றருள்வாயே மருகிடு மருளனை இன்புற்றன்பூற்றருள்வாயே அரிதிரு மருக கடம்ப தொங்க திருமார்பா அலை குமுகுமுவென அலை குமுகுமென அலை குமுகுமுவென அலை குமுகுமுவென வெம்ப கண்டித்து எரிவேல அரிதிரு மருக கடம்ப தொங்க திருமார்பா அலை குமுகுமுவென வெம்ப கண்டித்து எரிவேல திரிபுரத கணரு வந்திக்கும் சர்க்குருநாதா திரிபுரத கணரு வந்திக்கும் சர்க்குருநாதா ஜய ஜய ஹர ஹர ஜய ஜய ஹர ஹர ஜய ஜய ஹர ஹர ஜய ஜய ஹர ஹர செந்தில் கந்த பெருமாளே திரிபுரத கணரு வந்திக்கும் சர்க்குருநாதா ஜய ஜய ஹர ஹர செந்தில் கந்த பெருமாளே ஜய ஜய ஹர ஹர ஜய ஜய ஹர ஹர ஜய ஜய ஹர ஹர செந்தில் கந்த பெருமாளே அருள்வாயே சர் குருநாதா பெருமாளே. சந்தனத்தை சாப்பிட்டா செரிக்கும், நல்ல சந்தனத்தை சாப்பிட்டா செரிக்கும். நான் சொல்ல சுவாமி சொல்கிறார், பரிமள களப சுகந்த சந்தத்தனமானார். இந்த காலத்தில் அந்த சினிமா படத்தெல்லாம் பார்க்கலாம், ஜமீன் உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசிட்டு அப்படியே வந்து நிற்பார். எதுக்கு நினைக்கிறீங்க? சாப்பிட்டதெல்லாம் செரிக்கிறதுக்கு. அது உண்மை. அது உடலில் இந்த ஜீரண சக்தியை வந்து ஆட்கொள்ளக்கூடிய பக்குவம் நிறையா உண்டு. கோவிலில் பிரசாதம் கொடுத்தா செரிக்கணுமோ இல்லையோ, சில நேரத்தில் கோயிலில் சந்தனமும் சேர்த்துக்கு தான் கொடுக்குறோன்னு வச்சுக்கப்படாது. சந்தனம் மங்களகரமானது, மகாலட்சுமி மயமானதுன்னு சொல்லப்படுகின்றது. அதை சுவாமி ரொம்ப அழகாக அந்த பாடல் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, முருகப்பெருமான் சிவபூஜை செய்த இடங்களில் திருச்செந்தூரும் ஒன்று. அதே போல் ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு உடல் மிகப்பெரிய பிணி ஏற்பட்ட பொழுது தேவி கனவில் தோன்றி சொல்லுகிறாள், என் மகனிடம் திருச்செந்தூருக்கு சென்று புஜங்கம் பாடி தன்னுடைய வியாதி பிணியை போக்கிக் கொள்றார். மிகப்பெரிய வரலாறு அது. சுவாமி தமிழுக்கு மட்டும் கடவுள், இந்த லோகத்துக்கே எம்பெருமான் முருகன். அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் நம்ம சொல்கிறோம், அது நம்மளுடைய பெருமை, கொண்டாடுறோம், தப்பு கிடையாது.
எல்லா புராணங்களிலும் மிகப்பெரிய புராணம், அதிகப்படியான ஸ்லோகங்களை கொண்ட புராணம் கந்த புராணம் தான். ஸ்காந்த புராணம் தான் லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்டது. வேறு எந்த புராணத்திலையும் கிடையாது. கந்த புராணத்தில் இல்லாத வேறு எந்த புராணத்திலையும் இல்லை. அது ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், சிவபுராணம் எதை வேணாலும் எடுத்துக்கங்க. அதில் மயங்கி போய் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் அந்த அற்புதமான அந்த கந்த புராணத்தை வழங்கினார். கந்த புராணம் சமஸ்கிருதத்தை விட்டுருவோம், தமிழில் இருக்கிறது நம்ம அதுக்கே ஒரு யுகம் வேணும். அப்படி ஒரு அற்புதம் அந்த கந்த புராணத்தை கற்றுக்கொள்வதுன்றது. அந்த ஆதிசங்கர பகவத்பாதார் திருச்செந்தூரில் அருள் பெற்ற அந்த ஒரு இதையும் பார்க்கணும். ஆனால் இதில் யார் முற்காலம் பிற்காலம் இந்த சர்ச்சைக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. எல்லாத்துக்கும் முற்காலம் கொண்டவன் எம்பெருமான், பிறப்பு இறப்பு இல்லாத ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான், அவருடைய புதல்வன் ஆறுமுகச்சிவன். இதுதான் நம்மளுடைய விஷன், அவ்வளோதான். அற்புதமான பாடல் அது. அதை தொடர்ந்து வரக்கூடியது இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். அந்த ராகம் தான் வாசிச்சார், அதுக்காக சொன்னேன். கல்யாணின்னு பேர், ரொம்ப அற்புதமான ராகம், தெய்வீகமான ராகம் அது. அதில் வள்ளி தேவி ரொம்ப அழகாக சொல்லுகிறார். சந்தான சுகதாரி என்று தேவியை போற்றி மகிழக்கூடிய அற்புதமான பாடல் இது. பாதநூபுரம் பாடகம் சீர்கொள் நடை ஓதி மோகுலம் போல் சம்போகமோடு பாடி பாளிதம் காருகம் பாவை இடை வஞ்சி போல பாகு பால் கூடம் போலிரண்டான கூவடாட நீழ்வடம் சேரலங்கார குழல் பாவமேக பொன் சாபம் இந்தே பெறுவர் அந்த மீதே மாதர் கோகிலம் போல் கரும்பான மொழி தோகை வாகர் கண்டாடை கொண்டாடி தகை வாரும் வீடென்று ஓதி கீதம் பாயல் மீசை அன்புளார் போல் வாச பாசகம் சூது பந்தாட இழி வேர்வை பாய சிந்தாகு குஞ்சார விழிவாகு தோள்கரம் சேர்வை தந்தாலும் அவர் சந்தமானோ தீத தோதகம் தீதத்தின் தோதி தேவி டூடு டுண்டு 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 டிகு டிகு கம்போலும் பேரிமுற சங்கள் பீர
சேடன் நேருவும் சூரனும் தாரகனும் வீழ ஏழ்தடம் துளி கொண்டாட மரச்சே சென்றாட நின்றாடி விடும் அங்கிவா அங்கி வேளே தாதை காதில் அங்கே ஓதும் சிங்கார முகம் ஆறும் வாகுவும் கூற சந்தான சுகதாரி மார்பலங்காரியன் பாவை வள்ளி எங்கள் மாதை தாரு பாளிதம் சோர சிந்தாமணிகள் ஆடவை உணர்ந்து ஆடி வங்காரமோடு தாடி வந்து ஆடு செந்தூரில் ஊரை தம்பிரானே தாழைவான் உயர்ந்தாடு செந்தூரில் ஊரை தம்பிரானே தம்பிரானே தம்பிரானே